இரும்புச்சத்து, செலீனியம், தி பெஸ்ட் புரோட்டீன், விட்டமின் B12. ஸோ இது அத்தனைக்காக சிந்தாமல் சிதறாமல் எடுத்துருக்குறோம். நம்ம உடம்புக்கு நன்மை வைக்கக்கூடிய கொழுப்புகளோட இதோ ஈரல் பக்குவமாக வழக்கம் போல் ஸ்பாஞ்ச் மாதிரி பண்ணியிருக்கோம். எமர்ஜென்சி பர்பஸுக்காக குக்கர்லேயும் நம்ம செய்ய முடியும். ஸோ இங்கே பார்த்துங்க, இப்போ பவுனம்மாக்கான குருபாகமாக பவுன் ஃபுட்ஸுடைய மல்டி பர்பஸ் ஆட்டா 6 வகையான தானியத்தில் அற்புதமாக அரைச்சிருக்கோம். வழக்கம் போல் தான் இதோ இது கூட நம்ம சேர்த்தி சாப்பிட்றோம். தெளிவாக பாருங்கள், பூ போல் வேக வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம 2வது நாள் 3வது நாள் சுண்டை வச்ச என்ன பக்குவம் இருக்குமோ அந்த பக்குவத்துக்கு முதல்லையே மாற்றிருக்கோம். ஹாஸ்பிட்டல்லேருந்து ரெக்கவர் ஆகி வந்திருக்காங்க இல்லைங்களா, 2 நாள் ஆச்சு. சும்மா கடை உணவுகளே கொடுத்துட்டு இருந்தால் செட் ஆகாது, கொஞ்சம் ஊட்டச்சத்து உணவுகளை கொடுக்கணும். காலையில் சின்ன சின்ன குரு வித்தைகளை செய்திருக்காங்க. 3வது நாள் சுண்டுன பக்குவம் மண் சட்டியில் இருக்கிறது. முதல் நாள் பக்குவத்திலேயே, அதாவது முதல் நாள்லேயே அந்தளவுக்கு கொண்டு வந்தாச்சு. ஸோ பார்த்துங்க, இப்படி செய்கிறப்போ ஒரு 2 வேலையோட தீர்த்தரணும், அடுத்த நேரத்துக்கு கொண்டுட்டு போகக்கூடாது. தெளிவாக புரிஞ்சுங்க. இப்படி செய்கிறப்போ 2 வேலையோட முடிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ 6 வகையான தானியம், ஃபைபர் ரிச் ப்ரோட்டீன் வித் இப்போ நம்ம சொன்ன சத்துக்களோட. இப்போ நானும் சாப்பிட்றேன், பவுனம்மாவும் சாப்பிட்ருக்காங்க. ஸோ பவுனம்மாவை அப்படியே ஒரு கை பார்த்துடலாங்களா? ஸோ பவுனம்மா ஹாய் சொல்லுங்கள். ஹாஸ்பிட்டல்லேருந்து ரெக்கவர் ஆகி வந்து சாப்பிட்றாங்க, பாவம், சாப்பிடட்டும். ஓகே. ஸோ ஊட்டச்சத்து உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். தெரிந்து கொள்ளுங்கள் எனதருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை, தெரிந்து கொள்ளுங்கள்.